ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுமைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக போயிட்டுருக்கு. இந்த ரேஷன் கார்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணாங்களோ, கரெக்ஷன் கொடுத்தாங்களோ, அது போக வேறு என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே 2023 ஏப்ரல்லேருந்து பெண்டிங் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படிங்கிற விதமாக கடந்த 3 மாதமாக தான் எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் வந்து 90% வந்து ரேஷன் கார்டு வரல, 10% மக்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதே மாதிரி உங்களுக்கான ரேஷன் கார்டு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாராவது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ரீசன், எதுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க, இப்போ வரைக்கும் வராமல் இருக்கா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுப்பேன். இல்லை அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ரேஷன் கார்டு ப்ராப்ளமை உடனே இப்போவே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு வந்து 2023 ஏப்ரல்லேருந்து ஏன் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15 நாள் இதுதான் கணக்கு. 15 நாளில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கார்டு வந்துடும். இல்லை அப்படின்னா 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு கைக்கு வந்துட்டு இருந்துச்சு 2023 பிப்ரவரி வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாதம் வந்து கார்டுகள் எல்லாமே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துச்சு. ஏப்ரல் 2023 சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தமிழகத்தில் 2023. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்து செப்டம்பர் 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் செப்டம்பர் 2023க்கு அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபை பண்ணுறது, அது போக யார் யார் எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்காக புதுசாக நியமிக்காமல் ஆல்ரெடி இந்த ரேஷன் பணிகளெல்லாம் இருக்கக்கூடிய பணியாளர்களை, அரசு ஊழியர்களை எடுத்து இந்த மகளிர் உரிமை தொகை ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அரசு சார்பில். இப்போது இந்த ரேஷன் கார்டுக்கு தமிழக மக்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. 2023 ஏப்ரல்லேருந்து அப்ளை பண்ணாங்க. மார்ச்சில் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட இன்னும் வராமல் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து செப்டம்பர் 2023 வரைக்கும் யாருக்குமே கார்டு வரல. அப்ளை பண்ணது எல்லாமே பெண்டிங். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அவ்வளோதான் போகும், அதுக்கு மேலே போகாது, பெண்டிங். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது என்ன அப்படின்னா, என்னோட ரேஷன் கார்டு மட்டும் தான் இப்படி ஆகிடுச்சோ, என்னோட ரேஷன் கார்டு தான் இப்படி லாக் ஆகிடுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியலாம் பயந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டுகளுக்கு மேலே இந்த மாதிரி பெண்டிங் இருந்துச்சு. இது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2024. நல்லா யோசிச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை வழங்கினது வந்து 2023 செப்டம்பர், 2024 செப்டம்பர் அது வரைக்குமே வந்து ரேஷன் கார்டு எல்லாமே பெண்டிங்கில் இருந்துச்சு. 2024 செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து ரேஷன் கார்டு ஒரிஜினல் மக்களுக்கு வர ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யாருக்குமே கார்டு வரல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள், உங்களில் நிறைய பேருக்கு இன்னும் கார்டு வராமல் இருக்கும். ஸோ அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியும் அதில் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரேஷன் கார்டு ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது என்ன அப்படின்னா 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் ரேஷன் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு கம்பல்சரி கொடுக்கணும். அது போக வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? ஆதார் கார்டு கம்பல்சரி. அதே மாதிரி கேஸ் புக்கு இதை வந்து கொடுக்கணும். அது போக நீங்கள் எத்தனை பர்சன் இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து டெஃபினட்டாக கொடுக்கணும். எந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதையும் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே மெயின். அட்ரஸும் ஆதாரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்டேஜ் சொன்னல, அந்த 4 ஸ்டேஜஸுமே வந்து ரேஷன் கார்டு மூவ் ஆகிறது. ஒரு கேட்டகரியிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படியே மூவ் ஆகும். அப்படி 4 ஸ்டேஜுமே வந்து உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துடும். ஆனால் இந்த 4 ஸ்டேஜில் தான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஏகப்பட்ட மக்களுக்கு நின்றுச்சு. இந்த 2024 செப்டம்பர்லேருந்து நிறைய பேருக்கு ஒரிஜினல் கார்டு கைக்கு வந்துருச்சு. ஆனால் 10% மக்களுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் 90% மக்களுக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். ஆனால் காமனாக என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேஜ் வந்து 1 மாதம் 2 மாதத்தில் டக்குன்னு போயிருக்கும். அப்புறம் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் வந்து லாக் ஆகி நின்றுருக்கும். அதுக்கப்புறம் மூவே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா
இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தாலுக்கா ஆஃபீஸுக்கு வர சொல்லி குடும்பத் தலைவர் வந்து வரணும். தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் நீங்கள் சொத்து வரி கட்டுறவங்களா இருந்தால் சொத்து வரி டீட்டெயில்ஸ் கொண்டு போகணும், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொண்டு போகணும். இதே மாதிரி பெயர் சேர்ப்பு இந்த மாதிரி கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா பழைய ரேஷன் கார்டு கொண்டு போகணும், கரெக்ஷனுக்கான ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் அதையும் கொண்டு போகணும். இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போய் அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல்டு வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கம்மியாக தான் இருந்தது. என்ன ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, அதாவது ரேஷன் கார்டுக்கு இத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் இந்த அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு வருவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி வரோம் அப்படின்னா கால் பண்ணி இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு வரோன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். இந்த மாதிரி நேரில் உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அதாவது கேஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் உள்ளே வந்து பண்ண மாட்டாங்க, ஆனால் கலெக்ட் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து இந்த அட்ரஸில் இருக்கீங்களா, இத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இருக்காங்களா, கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்ட கேட்டது போக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கிட்ட கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையுமே அவங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுற ஆஃபீஸர் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் வந்து அடுத்த கட்ட ஆஃபீஸருக்கு கொண்டு போய் கொடுப்பாரு, இந்த மாதிரி எல்லாமே வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கே வந்து உங்களோட டேட்டாஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ ஒருத்தர் ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்திருப்பார். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஓகே கரெக்டாக இருக்குது, இந்த குடும்பம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா உங்களோட வாடகை வீட்டு அட்ரஸ் கொடுத்துருவீங்க, இல்லைன்னா ஆதாரில் வேறு அட்ரஸ் இருக்கும், நீங்கள் கரண்ட் அட்ரஸில் வேறு அட்ரஸில் இருப்பீங்க. இல்லை ஒரே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க, 2-3 குடும்பங்கள் ஒரே டோர் நம்பரில் இருப்பீங்க. 3 குடும்பம் இருந்துச்சுன்னா 3 டோர் நம்பர் இருக்கணும். இதே மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா மொத்தமாக 3 பேர் இருக்காங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அண்ணன் தம்பி 2 பேருமே ரேஷன் கார்டு வாங்க முடியாது, கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா. ஸோ 3 குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் கூட்டு குடும்பம் இருக்குன்னா 3க்கும் 3 டோர் நம்பர் இருக்கணும், அது கம்பல்சரி. அதே மாதிரி தனித்தனியாக சமையல் பண்ணணும், அதையும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். சில சமயம் என்ன வந்து அப்படின்னா சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வீட்டுக்கிட்டே அங்கேயே வந்து உங்களோட ஃபீல்டு வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருக்குது, அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ப்ராசஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திங்க் பண்ணி நீங்கள் போய் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வரதுக்கு 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் எவ்வளோ வேணால் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ யாராவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வீட்டு அட்ரஸில் நீங்கள் இருக்கணும். அது போக ஆதார் டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். 4 பேர் இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா 4 பேரோட ஆதார்லேயும் ஒரே அட்ரஸ் இருக்கணும். இதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இது மேலிடத்துக்கு போகும், அங்கே அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட் எல்லாமே சென்னை, அதாவது தமிழகம் முழுமைக்கு 3 இடத்துல மட்டும்தான் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த இடத்துக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒப்புகை சீட்டு மாதிரி எந்த ரேஷன் கார்டில் எந்த அட்ரஸு என்ன, அவங்களோட ரேஷன் கார்டு நம்பரு, யார் யார் குடும்பம், அவங்களோட வயது என்ன, இப்படின்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எல்லாம் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்துடும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு எந்த தாலுக்கா ஆஃபீஸோ அங்கே வந்துடும். அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டு வந்து வழங்கிடுவாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒப்புகை சீட்டு வழங்கிட்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு 2 மாதமாக வந்து எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரிஜினல் கார்டவே அனுப்பிச்சிடுறாங்க. ஒப்புகை சீட்டை வந்து ஜஸ்ட்டு சிஸ்டமில் மட்டும் ஷோ ஆகும். அது உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வரலாம், சில சமயம் வராமையும் போகும். தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான ஒப்புகை சீட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். சில சமயம் வராது. டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்துருச்சு, தாலுக்கா ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு
60% வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். உங்களோட ரேஷன் கார்டு ரெடி ஆகிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லாமே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸில் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்துக்கு வந்து தமிழ்லேயே மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை மஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா இத்தனை கார்டு பெண்டிங், மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே டிலே ஆகும் அதை கொடுக்குறதுக்கு. ஸோ மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அங்கே போய் தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த 60% வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு வந்துடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட அட்ரஸுக்கு வீட்டுக்கே வருது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஹையாக இருக்கங்காட்டி சில பேருக்கு வர மாட்டேங்குது. 2023 ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கே வரும். இல்லை தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து கொரியர் மூலமாக வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிரமம் பார்க்காம போய் வாங்கிக்கோங்க. இல்லை மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற பெண்டிங் கார்டில் அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஸோ அதனால் இமீடியட்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா போய் வாங்கிக்கோங்க. அந்த மெசேஜ் வருதா அப்படிங்கிறத அடிக்கடி உங்களோட மொபைல் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே ரேஷன் கார்டு வர்றதுக்கான ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுலேருந்து எண்ட் ஆஃப் வரைக்கும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களோட ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சுன்னு போடுங்க. இல்லை யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத போடுங்க. 4 ஸ்டேஜில் இருக்கா, இல்லை மெசேஜ் வரலையா, இல்லை சில பேருக்கு வந்து மெசேஜ் எல்லாமே வந்திருக்கும், பாதியில் நின்றுருக்கும், எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட ரேஷன் கார்டு என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது போக ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கும், நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதாவது 1.5 வருஷம் முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2024 மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த ரேஷன் கார்டில் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு முழுமைக்கு 3 லட்சம் கார்டுகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில தான் இருக்குது. ஸோ அதனால 2023 ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கடந்த 3 மாதமாக ரேஷன் கார்டு ஒரிஜினல் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2024 அப்ளை பண்ணவங்களுக்கும் கார்டு வந்துட்டுருக்கு, ஒரிஜினல் கார்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்டு எவ்வளோ பெண்டிங் இருக்குது. மொத்தமாக தமிழகம் முழுமைக்கும் 3 லட்சம் 2.5 லட்சம் கார்டு வந்து பெண்டிங் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. ஸோ உங்களோட தாலுகா ஆஃபீஸில் ரேஷன் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு குயிக்காக வந்து கார்டு வந்துடும். இல்லை உங்களோட தாலுகா ஆஃபீஸில் வந்து நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றையும் முடிக்கணும். ஓகேவா? அதை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட கார்டு வரும். ஸோ யாராவது அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது புதுசாக மேரேஜ் ஆனவங்க, இல்லை புது ரேஷன் கார்டு செப்பரேட்டாக பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க யார் வேணால் இந்த டைமில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். ஆனால் ஒரே மாதத்தில் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் யாராவது அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இல்லை வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் வந்து 1 டேயில் கிடைக்கும், இல்லை அப்படின்னா வித்தின் வீக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருப்பீங்க. வாங்கினவங்க அடுத்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.